அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? சம்பந்தி அம்மா, நீங்க வந்ததுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் சொல்றேன், நாங்க மனசறிஞ்சு திட்டம் போட்டு எதையும் செய்யல. உண்மையிலேயே மகா மேல எந்த தப்பும் கிடையாது. தயவு செஞ்சு அவளை மன்னிச்சு உங்க மருமகளா ஏத்துக்கணும். இத பாரு செல்வம், நீ ஏன் பிள்ளை, நான் உனக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கேன். நீ எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த நம்பிக்கை வீணாகிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன் நம்பிக்கையை உதாசீனப்படுத்தி நான் அதை வீணாக்க மாட்டேன்ப்பா. அதோட நான் வருவேன்னு நம்பி நீ ஏமாந்துடக்கூடாதேன்னு தான் நான் வந்தேன். எங்க அம்மா என்னை ஏமாத்திட்டாங்கன்னு நீ ஏங்கி போய் நிக்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. இந்த அம்மா மனசு என்னன்னு உனக்கு புரியுதுல்ல? நீ ஏங்கிடக்கூடாதேன்னு நான் நினைக்கிற மாதிரி இந்த அம்மாவோட ஏக்கத்தை போக்க வேண்டியது ஒரு பிள்ளையா உன்னோட கடமைப்பா. நீ என் மேல வச்சிருக்கிற மாதிரி உன் மேல எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு. செல்வம், நான் சொல்றத கேளு. இந்த பொய் பித்தலாட்டம் பண்ற பொண்ணு உனக்கு வேண்டாம். இவளை விட்டுட்டு நீ என் கூட வா. அதான் உன் அம்மாவோட ஆசை. பாருங்கப்பா. அம்மா, நான் என்னைக்குமே உன் பேச்சை தட்டாத புள்ளியாதான் இருந்திருக்கேன். இனிமேல் அப்படிதான் இருப்பேன். நான் இது வரைக்கும் உன் பேச்சை தட்டாம எல்லா விஷயத்தையும் செஞ்சிருக்கேன்னா அதுல எல்லாமே ஒரு நியாயம் இருந்துச்சுமா. ஆனா மகா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா தப்புக்குமே நான் தான் காரணம்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லி பார்த்துட்டேம்மா. ஆனா நீ கேட்கல. எல்லா தப்பும் செஞ்சிருந்தாலும் புள்ளைங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன நீ மன்னிக்கிறதும், தப்பே செய்யலனாலும் மருமகங்கிற ஒரே காரணத்துக்காக மகாவை நீ தண்டிக்கிறதும் நியாயம் இல்லம்மா. அது சரியும் இல்லை. அம்மா, என் வாழ்க்கையில நீ எது சொன்னாலும் நான் அதை எப்பவுமே கேட்பேம்மா, என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும். ஆனா மகா விஷயத்துல மட்டும் என்னால உங்களை விட்டு கொடுக்க முடியலம்மா. விட்டு கொடுக்கவும் முடியாது. நான் அவங்க கூட தான் மன்னிப்பேன். மா, நீ கூடிய சீக்கிரம் எங்களை மன்னிச்சு எங்களை ஏத்துக்கிற அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருப்பேம்மா. நீ கூப்பிடுமா, நாங்க 2 பேரும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி வந்துரும். இப்போ இந்த நிமிஷம் நீ எங்களை மன்னிக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனா நாங்க நல்லா இருக்கணும்னு மனசார ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுமா, அது போதும். அம்மா, எந்த பாசத்துக்காக புள்ள ஏமாத்தக்கூடாதுன்னு நீ ஓடி வந்தியோ, எந்த பாசத்துக்காக என் புள்ளைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு வைக்கணும்னு நீ இப்ப எங்களை தேடி வந்தியோ, அதே பாசத்துக்காக நிச்சயமா ஒரு நாள் நீ மகாவையும் புரிஞ்சுக்கிட்ட, அவங்களையும் ஏத்துக்கிட்ட எங்களை வீட்டுக்கு கூப்பிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா.
இல்லடா, நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் ஜெயிச்சு கண்டிப்பா ஒரு நாள் நீ இவளை விட்டுட்டு வருவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. மங்களம் ஆண்டியையும் அங்கிளையும் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு வந்தேன். நான் போய் ரிப்போர்ட் வந்துருச்சான்னு பார்த்துட்டு அவங்கள வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோமா? சரிடி, போயிட்டு வா. மாமா, அக்கா, நான் போயிட்டு வந்துட்டுமா?